உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரு, ஒரு விஷயத்தை நீ என்னைக்குமே மறக்க கூடாதுமா. இந்த வீட்டுக்கு நீ முக்கியமானவ. இங்க உனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குமா. ஏற்கனவே நீ இந்த வீட்டுக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. எதையும் எதிர்பார்க்காம உன் உயிரை கூட பணைய வைக்கிற. அதனால அப்பா சொல்றத கேளுமா. இந்த வீட்டை உன்னால மட்டும்தான் கட்டி காக்க முடியும். லக்ஷ்மி, தயவு செஞ்சு உன் அப்பாவை மன்னிச்சிருமா. தேவையில்லாம உன் மேல நான் கோவப்பட்டு. உங்களுக்கு உரிமை இருக்குப்பா. நீங்க என்னோட அப்பா. கோவப்படுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குப்பா. அப்படியெல்லாம் இல்லம்மா. கடமையில இருந்து நான் தவறிட்டேன். செய்ய வேண்டிய எதையுமே செய்யல. நான் ஒரு பொறுப்பான அப்பா இல்லம்மா. ஐயோ அப்பா ப்ளீஸ், உங்களோட இந்த கை இருக்கே, இது வெறும் ஆசீர்வாதம் பண்ண மட்டும்தான் இருக்கணும். நீங்க எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. எப்பவும் என் ஆசீர்வாதம் உண்டுமா. எப்பவும் உண்டு. நீயும் ரிஷியும் என்னன்னைக்கு ஒன்னா இருக்கணுமா. அதோட இந்த வீடு உன்னோட வீடுமா. இங்க நீங்க சுபிக்ஷமா வாழணும். இதே ஆசீர்வாதம் தாமா நானும் கொடுக்கறேன். அதாவது நீங்க 2 பேரும் ஒரு நல்ல ஜோடியா வாழணும். உங்களை யாரு பிரிக்க நினைச்சாலும் அவங்க தோத்து போகணும். இப்ப போ, ரிஷிய போய் பாரு. எங்களுக்காக நீ நிறைய பண்ணிட்ட. உனக்காக நீ என்ன பண்ணிக்கிட்ட சொல்லு. இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலும் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. போ, போய் உன் வேதனைகளை அவன்கிட்ட சொல்லு. நீ எந்த அளவுக்கு பயந்து போயிருந்தியோ அதே மாதிரிதான் அவனும் உன்னை இழந்துருவோமோன்னு பயந்தான். உன் வேதனையை அவன்கிட்ட சொல்லு. அவன் கஷ்டத்தை நீ கேட்டுக்க. அதோட நீ அழணும்னா மனசை விட்டு அழுதுரு. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையை வளர்த்துக்கங்க. நீங்க பிரியாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. ஒருத்தர் கையை விட்டு ஒருத்தர் விலகி போயிடாதீங்க. நீ சந்தோஷமா வாழணும். இது அதே ஓபராய் ஃபேமிலி. இவங்களோட சாய்ஸ் தான் நான் இருந்தேன். நான் மலிஷ்கான்னு கூப்பிட்டு ஓய மாட்டாங்க. இவன் அதே ரிஷி தான். என் முன்னாடி பின்னாடின்னு ஓடிக்கிட்டே இருப்பான். ஒரு தடவை கூப்பிட்டா ஓடி வந்துருவான். அதோட இந்த ஆயுஷ் என்னோட நல்ல ஃப்ரெண்டா இருந்தா. அண்ட் ஏதோ சொல்லுவானே, மலிஷ்கா யூ ஆர் பியூட்டி வித் பிரெயின்ஸ். இன்னைக்கு இவன் ஆதாரங்களை காட்டுறான். எனக்கு ஆதாரங்களை காட்டுவானா? என்ன ஆதாரத்தை காட்டுவான்? அதாவது பாரு மலிஷ்கா, ரிஷி அண்ட் லக்ஷ்மி இவங்க எப்பவுமே பிரிய போறதில்ல. பிரியவே மாட்டாங்க மலிஷ்கா. நீ தோத்து போயிட்ட. இல்ல, நான் தோத்து போக மாட்டேன். இவங்க என்ன சேலஞ்ச் பண்றாங்கல்ல, ஃபைன், ஐ அக்செப்ட் தி சேலஞ்ச். மலிஷ்கா, நோ மாம், ஐ மீன் இட். நான் ஏத்துக்கிறேன். இவங்களோட ஒவ்வொரு சேலஞ்சையும் நான் ஏத்துக்கிறேன். இது நல்ல விஷயம் தான். ஆயுஷ் நல்ல விஷயம் பண்ணிருக்கான். இதோ இப்ப கீழே இந்த ஆதாரத்தை அவன் என் கண் முன்னாடி காட்டியிருக்கான். என் வலியை அதிகரிச்சு இவன் நல்லது பண்ணிருக்கான். ஏன்னா என்னோட இந்த வலி எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். லக்ஷ்மியை தோக்கடிக்க ஊக்குவிக்கும். பட் மலிஷ்கா ஜெயிக்கிறது அதெல்லாம் இல்ல மாம். இந்த மாதிரி இந்த மர்டர் இதெல்லாம் இல்ல. இனிமே இதெல்லாம் நடக்காது. எதிரியோட வழியிலேயே போய் தோக்கடிக்கணும். அவங்க ஸ்டைல்லயே நம்ம அவங்கள தோக்கடிக்கணும். இந்த லக்ஷ்மி கேம் விளையாடுறா, திருட்டுத்தனம் பண்றா. நல்லது, நானும் இனிமே லக்ஷ்மிய மாதிரி தான் நடந்துக்க போறேன். அவள மாதிரியே இருப்பேன், அவள மாதிரியே போராடுவேன், அப்புறம் ஜெயிப்பேன். மலிஷ்கா, நீ என்ன பண்ண போற? வித்தியாசமா, ரொம்ப வித்தியாசமா பண்ணுவேன். என்னோட செயலால லக்ஷ்மி தோத்து போயிட்டு ரிஷி மறுபடியும் எனக்கு சொந்தமாயிடுவான். அதோட இந்த ஒபேராய் ஃபேமிலியே பண்ண போறாங்க. அவங்களே தன்னோட கையால லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு விரட்ட போறாங்க. அந்த மாதிரி ஏதாவது செய்வேன். அதோட மாம் இந்த அறைய ஆயுஷ் கண்ணத்துல அறைவேன். அதுக்கப்புறம் நான் ஆதாரத்தை காட்டுவேன். பாரு ஆயுஷ், மலிஷ்காக்கும் ஜெயிக்க வரும்னு காட்டுவேன். லக்ஷ்மியை மாதிரி தோக்க மாட்டேன். மலிஷ்கா இஸ் born to be a winner, not a loser like Lakshmi. I promise you that. லக்ஷ்மி, உனக்கு எதுவும் ஆகாது. அண்ட் உனக்கு எதுவும் ஆகவும் நான் விட மாட்டேன். எனக்கு தெரியும். இந்த வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க. அவ்வளவு பேர் இருந்தோம். நீ எப்பவும் தனிமையை தான் ஃபீல் பண்ண. ஆனா இப்ப
எந்த நேரத்திலையும் எந்த பாயிண்ட்லயும் எந்த சிச்சுவேஷன்லயும் நான் உன்னை தனிமையை உணர விட மாட்டேன். அண்ட் எப்பவும் நான் உனக்கு துணையா இருப்பேன். நோ மோர் tears. நான் தான் உன்கிட்ட சொன்னல, அழ வேண்டிய அவசியம் இல்ல. நீ சிரிக்கும் போது தான் பார்க்க அழகா இருக்க. இப்ப சிரி பார்க்கலாம். ஐ அம் வெயிட்டிங் லக்ஷ்மி. ஸ்மைல் 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 ஸ்மைல். என்னால முடியல. அது எப்படி முடியாது? ரொம்ப ஈஸி. இதோ என்ன பாரு. சிம்பிள். என்ன? வாட்? நீயும் சிரிக்கும் போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. சும்மா உளராத. என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? ஒருவேளை இதுதான் உண்மை, ஏன் இது வரைக்கும் நீ இதை பத்தி சொல்லவே இல்ல? அது என் ஸ்மைல் நல்லா இருக்கு, நான் சிரிச்சா ரொம்ப அழகா அதை இருக்கு. எப்படி சொல்றது? ஏன்னா நீ எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை தானே போட்டுக்கிட்டு நானா? இருக்க. நான் உன் கூட சண்டை போடுறேனா? ஒருவேளை நான் சண்டை போடுறேன்னு போய்க்க, அதுக்கு காரணமே நீதான். என் சண்டை போடுற நேச்சர் காரணமே நீதான் லக்ஷ்மி. நானா? ஆமா நீதான். சரி இப்ப என்ன? இப்ப நீ தானே சொன்னீங்க. என்ன? அதான் சொன்னீங்க. நீ பயந்து போயிருந்த, என்ன விட்டு பிரிய விரும்பலன்னு சொன்ன. சொல்லு, நீ பிரிய விரும்பல தானே? ஏன்? ஏன்னா உனக்காக தான். எனக்காக? ஆமா, உனக்காக தான். நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா உன்னை யாரு கவனிச்சுப்பாங்க? அந்த மலிஷ்கா வந்து உன்னை இப்படி கவனிச்சுப்பாளா? சரி இருக்கட்டும், பரவாயில்ல. யூ நெவர் நோ. மலிஷ்கா என்ன நல்லபடியாகவும் பாத்துக்கலாம். பாத்துப்பா. ஐ see. நல்லது. வெரி குட். மலிஷ்கா உன்னை நல்லா பாத்துப்பால. அப்ப நீ ஒரு வேலை பண்ண. நீ நாளையில இருந்து இல்ல, இன்னையில இருந்தே இப்பவே இந்த விஷயத்த மலிஷ்கா கிட்ட சொல்லிடு. அவள உன்னை பாத்துக்க சொல்லு. அவ உன்னை எந்த அளவுக்கு பாத்துக்கிறான்னு நானும் பாக்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ எதுக்கு இந்த மாதிரி சொன்ன? என்னை இழந்துருவேன்னு பயந்ததா சொன்னியே, அதான் உனக்கு மலிஷ்கா இருக்கால, உன்னை நல்லா பாத்துக்க. அது வந்து நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, ஒருவேளை நான் உன்னை இழந்திருந்தா அப்போ என் கூட யார் சண்டை போடுவாங்க? என் மூளையை யாரு குழப்புவாங்க? உன் மூளையை நான் குழப்புறேனா? நானா உன்னை குழப்புறேனா? அளவுக்கு அதிகமா. ஐ ஸ்வேர், அப்படின்னா ரொம்ப அதிகமா. எப்படி நீ இன்னைக்கு வரைக்கும் கீழே விழாம இருக்க? பழுத்த மாம்பழத்தை போல. ஆ? ரிஷி, பாரு, விழுந்துட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.